ஓட்டர்ஸ் மொத்தம் 3 டைப். அதில் டைப் இந்த பரம்பரையாக நாங்கள் இவங்களுக்கு மட்டும் தான் போட்டுன்னு வரோம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஒரு டைப்பு. இப்போது யார் ஆண்டுட்ருக்கா, அடுத்து யார் ஆள போகிறான்றது கூட அவங்களுக்கு பேர் தெரியாது. ஆனால் நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைப். செகண்டு, ஒரு எலெக்ஷன் அப்பவும் இவங்களால நம்மளுக்கு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு ஒரு இயக்கத்துலேயும், இதுக்கு முன்னாடி ஏமாற்றினவங்க அந்த ஒரு ஏமாற்றத்துலேயும் ஒரு வருஷமும் ஒரு வாட்டியும் நம்ம ஓட்டு போட்டு ஏமாந்துட்டுருக்கோம். இது செகண்ட் டைப். தேர்டு, யாருக்கு ஓட்டு போடுறது, எதுக்கு ஓட்டு போடுறோம், நோட்டாக்கு போட்டுடலாமா, இவர் நல்லா பேசுகிறாரு இவருக்கு போட்டுடலாமா அப்படின்னு சுற்றிட்டு கடைசியில் நாங்கள் போய் நோட்டா போட்டு வந்துடுவானுங்க. இந்த மாதிரி அவங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க தேர்ட் டைப். இதில் ஃபஸ்ட்டில் இருக்க ஓட்டர்ஸ்க்கு 25% வச்சுங்க. தேர்டில் இருக்க ஓட்டர்ஸ் 25%. மீதி செகண்டில் இருக்கவங்க தான் 50%ல் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி செகண்டில் இருக்க பீப்புள்ஸ் நல்ல ஒரு டிசிஷனில் எடுத்திருக்காங்க. எல்லாருமே இந்த வாட்டி கரெக்டாக நம்ம யாருக்கு போகணுன்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க பீப்புள்ஸை நம்ம மாற்ற முடியாது. அப்படி மாற்றினாலும் என்ன மாதிரி ஒரு 2-3 பேரை மாற்றலாமே கண்டி வேறு அத்தனை பேரையும் மாற்றலாம் முடியாது. அதே மாதிரி தேர்டில் இருக்கவங்க கொஞ்சம் யோசித்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கவங்கள நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நானும் அப்படி ஃபஸ்ட்டில் இருந்து எங்கள் பரம்பரையை இவங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் அவங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஒரு கட்டத்தில் அந்த ஒரு அறிவு ஓகே இனிமேல் நம்ம ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவங்களால என்ன பிரயோஜனம்னு பார்ப்போம். அப்படி அவங்களுக்கும் இல்லைனா அவங்களது அடுத்து வேறு யார் இருக்கா, ஓகே அப்போ நம்மளுக்கு புதுசாக எதனா ஒரு கேண்டிடேட் கிடைப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஓட் போட்டு கடைசிலுக்கு நம்ம இந்த மாதிரி ஏமாந்துட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்மளை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறத விட அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த வாட்டி யோசித்து கரெக்டாக ஓட்டு போடுங்க. ஓட்டு வேஸ்ட் பண்ணுறாதீங்க. பார்த்து